பிஎஸ்என்எல் ரீசெண்டாக ஒரு அஃபிஷியலான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா 4G சேவையை இந்த வருஷமே அதுவும் ஏப்ரல் மாதமே கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. வேறு லெவல் தான் இல்லை. ஆனால் இதுவே ஒரு பார்த்தீங்கன்னா இதே நியூஸ் 4G பிஎஸ்என்எல் 4G அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணால் கூட யூடியூப்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது 4G வரப்போகுது, இதெல்லாம் வந்தால் ஜியோ மற்ற எல்லா சிம்மே காலிடா அப்படிங்கலாம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6G 7G வரைக்கும் போயிட்டாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் இன்னுமே 4G கூட கொண்டு வர முடியல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட டவர்ஸ் வந்து 4Gக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவேஸ் அது வருது இல்லை. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஏன்னா நிறைய பேர் பிஎஸ்என்எல் வச்சுருக்காங்க, ஒரு சிலருக்கு 3G கிடச்சிருக்கும். ஆனால் அது ரொம்ப ரேராக ரொம்ப சிட்டிஸாக இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும்தான், வில்லேஜ்லலாம் கண்டிப்பாக 2Gயே கிடைக்காது. ஐ நோ. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேளை நீங்கள் வந்து 3G சிம் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் 4Gக்காக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அவங்க 4G கொண்டு வராங்க இல்லையோ, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். இதுக்காக நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற அஃபிஷியலாக பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்கும், அந்த ஏரியாவில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு 4G சிம்மை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ இந்த மரத்தடியில் கடைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து சிம்மை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 4G அப்கிரேட் சிம் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் நம்பரை சேஞ்ச் பண்ணாமலே பிஎஸ்என்எல் 4Gக்கு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கையில் ஓகே வருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேசிக்கான பிளான்ஸில் நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குது, இவ்வளோ லோ ப்ரைஸில் இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா செம்மையான சில ரீசார்ஜ் பிளான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பிஎஸ்என்எல் 4G வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் 3G டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டேட்டாக்காக நான் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 251 இந்த ஒரு பேக் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு எந்த ஒரு கால்ஸுமே கிடையாது, ஆனால் நமக்கு டேட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட வேலிட்டின்னு பார்க்கையில் நமக்கு 28 டேஸ் 28 நாட்கள் வேலிட்டி இருக்குது. இந்த 28 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 70 GB கொடுக்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் நமக்கு 3 GB டேட்டாவும் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இதோட ஃபர் டேக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம்னா 2.5 GB டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது கூடயே நமக்கு 3 GB டேட்டா அப்படிங்கிறது அந்த 28 டேஸ் வேலிட்டி எப்போ முடியுதோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 3 GB எக்ஸ்ட்ரா டேட்டாவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 251. இதில் எந்த ஒரு SMS பேக் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு டேட்டா மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக 299க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் இருக்குது, எஸ்டிடி ஆல்சோ. அது கூட நமக்கு 3 GB டேட்டா ஃபர் டேக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக 3 GB டேட்டா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இது ஃபர் டேக்கு கிடையாது, அந்த டேட்டா ரீசார்ஜ் நீங்கள் ரீசார்ஜ் பிளான் வந்து எந்த டேஸ் முடியுதோ அத்தனை நாட்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வேலிட்டி அப்படின்னு பார்க்கையில நமக்கு 30 நாட்கள் வேலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட நமக்கு 100 SMS ஃபர் டேக்கு பண்ணிக்க முடியும். இவங்க கொடுக்குற ஃப்ரீயாக காலர் டியூன் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து நமக்கு 299க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது டேட்டா அப்படின்னு பார்க்கையில நமக்கு 3 GB டேட்டா இருக்கு இல்லையா, அது 2G 3G 4G எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சால். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 398 இந்த ரீசார்ஜ் பிளானில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் இருக்குது, எஸ்டிடி ஆல்சோ. இது கூட நமக்கு 120 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. அது கூட அடிஷ்னலாக நமக்கு 3 GB எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட மொத்த வேலிட்டி அப்படின்னு பார்க்கல நமக்கு 30 நாட்கள் கொடுக்குறாங்க. இந்த 120 GB அப்படின்னா ஃபர் டேக்கு நீங்கள் ஒரு 4 GB அப்படிங்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது 2G 3G 4G எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பார்த்த நம்ம பிளான்ஸ் தான் பேசிக்கான ஒரு பிளான்ஸ். நீங்கள் டேட்டா வந்து பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இது ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் 4G சிம் நமக்கு வரும்பொழுது இந்த பிளான்ஸில் அவைலபிளாக இருந்தால் நமக்கு சூப்பராக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது பிஎஸ்என்எல் அஃபிஷியலாக ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேணும்னா இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது மூலிமா நீங்கள் என்ன மாதிரி ரீசார்ஜ் பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.